ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நம்ம இந்த வருஷம் முழுவதும் எல்லாரும் சந்தோஷமாக நல்லா கஷ்டங்களெல்லாம் நீங்கி நம்ம சந்தோஷமாக நோய் நொடி இல்லாத ஆரோக்கியத்தோடு இருக்கணும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சரிங்களா? இன்றைக்கி நம்ம அஸ்வினி சிகரெட் சமையலில் என்ன செய்ய போகிறோம் தெரியுங்களா? சூப்பர் டேஸ்டியான ஒரு மரவள்ளிக்கிழங்கு பாருங்கள். நம்ம வெள்ளையாக இருக்கும் இல்லையா கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, அதில் வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். போண்டா செய்ய போகிறோம். சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அந்த ஸ்நாக்ஸு. பாருங்கள், இது மாதிரி மேலே ரெண்டு கிழங்கு எடுத்துருக்குறேன். அது மேலே நம்ம தோலை எடுத்துட்டு க்ளீனாக நம்ம தண்ணியில் போட்டுட்டு அதை வந்து நம்ம நல்லா வந்து நம்ம காய் திருவுறதை வச்சு நல்லா நைஸாக திருவிக்கலாம். சரிங்களா? அதை திருவி எடுத்துக்கலாம். இதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் போட்டு க்ளீனாக திருவிட்டு பாருங்கள், தண்ணியில் போட்டாச்சு, தோல் எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து நம்ம காய் திருவுறோம் இல்லையா, அதை வச்சு நம்ம நைஸாக இதை திருவிக்கலாம். பாருங்கள், எடுத்துக்கோங்க. ஒன்று கையில் எடுத்துட்டு அதில் வச்சு நம்ம நல்லா நைஸாக திருவணும். அந்த மாதிரி திருவிக்கணும். நைஸாக திருவினா தான் நம்ம வந்து அது நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி சாப்பிட்டா திருவிக்கணும். ஒரு சின்னதாக இருக்கு இல்லையா காய் திருவுறது, அதை வச்சு திருவுங்க. சரிங்களா? நான் எல்லாத்தையும் திருவிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு, வெள்ளையா. இதில் தான் நம்ம போண்டா செய்ய போகிறோம். அது கூட ஒரு வெங்காயம், முழுசாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அந்த பெரிய வெங்காயத்தையும் இதில் வந்து திருவிக்குங்க க்ளீனாக. ஏன்னா நைஸாக இப்போ நம்ம அந்த மரவள்ளி கிழங்கு சீவின மாதிரி அதே போல் வெங்காயத்தையும் வச்சு நல்லா நைஸாக திருவிக்குங்க. அதில் திருவி போட்டிங்கன்னா அப்போ வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயம் முழுசாக இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக. சரிங்களா? அந்த மாதிரி பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம அந்த அந்த குச்சிவெள்ளி கிழங்கை வந்து நம்ம நல்லா வந்து கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா திருவி வச்சுக்கோங்க. நான் வெங்காயத்தையும் வந்து அதில் ஒரு வெங்காயம் முழுசாக பெரிய வெங்காயத்தை நைஸாக திருவி வச்சுக்கிறேன். பாருங்கள், இதை வந்து ஒரு இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பவுலில் போட்டுக்கோங்க. இதில் போண்டா செஞ்சால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டா உடம்புக்கு கூட ஆரோக்கியமானது. சரிங்களா? நம்ம உடம்புக்கு கூட ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் இது. எல்லாம் வேக வச்சு அப்படியே சாப்பிடுவாங்க. நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி திருவிட்டு நம்ம போண்டா செய்யலாம் சிம்பிளாக. இது கூட வெங்காயமும் இந்த இது போட்டு இருக்கிறோம். உப்பு தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள், எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அது கூட கடல மாவு ஒரு 3/4 கப்பு எடுத்துருக்குறேன், அதையும் போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு 1/2 கப்பு வந்து அரிசி மாவு, 3/4 கப்பு வந்து நம்ம கடலை மாவு போட்டுக்கணும். கடல மாவு 3/4 கப்பு போட்டோம். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டோம். சரிங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம போண்டா பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணோம். உப்பு போட்டாச்சு. இது கூட வந்து கொஞ்சம் கெட்டியாகிட்டா கொஞ்சம் தண்ணி தெளித்து போண்டா பதத்துக்கு போட்டுக்கணும். ரொம்ப கெட்டியாக பண்ணணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. உடம்புக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியமானது இது. சரிங்களா? சிம்பிளாக பாருங்கள், அதை திருவிட்டு நம்ம பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி பிசைஞ்சுங்க. தண்ணியாக பிசையக்கூடாது, அதனால தான் அது இந்த மாதிரி ஊட்டி இந்த மாதிரி போட்டுக்கணும் போண்டா. ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது ரொம்ப. இதான் லிமிட்டு, ரொம்ப தண்ணி போடாதுங்க. போதும்.
இது அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு நம்ம இந்த போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? அவங்க காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கணும். உப்பு, வெங்காயமும், குச்சிவள்ளி கிழங்கும், கடலை மாவும், அரிசி மாவும். வேணால் நீங்கள் மைதா மாவு இருந்தாலும் போட்டு. நான் போடல, இதாக போட்டுக்கிறேன். எண்ணெய் சூட் பண்ணிட்டு நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக உருண்டையாக பண்ணிவிட்டு இதில் போட்டால் போண்டா ஆகிடும். பாருங்கள், சின்னதாக ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ரைஸார் ஆயில் தான் ஊற்றிருக்கிறேன். ரொம்ப நல்ல ஆயில். எண்ணெய் நல்லா சூடாகணும். நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இதில் போட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? எண்ணெய் சூடுங்க. நல்லா எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக உருட்டி சின்னதாக உருட்டி போட்டுருங்க. இந்த மாதிரி உருட்டிடுங்க. விட்டுட்டு போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் நல்லா போட்டு ஊற்றி போண்டா மாதிரி ஊற்றிடுங்க. விட்டுட்டு போடணும். கொஞ்ச நேரம் அப்படியே ஊற்றி போட்டுட்டு விட்டுடுங்க. அதை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டு அப்படியே வந்து கலக்க போகாது. கலக்க போகாது யாரு? அப்படியே விடுங்க, வேகட்டும். ஒரு 5 நிமிஷம், அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், என்ன சூப்பராக வந்து பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும். போண்டானா இந்த மாதிரி ஹெல்த்தியான போண்டா, உடம்புக்கு வந்து ஆரோக்கியமான போண்டா இது. பாருங்கள், சிம்பிளாக பண்ணாலும் அந்த குச்சிவள்ளி கிழங்கு போண்டா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்த உடம்பு. நீங்கள் செஞ்சு தான் தட்டில் ஒன்று கூட மிச்சாகாது. எல்லாம் அவ்வளோ சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கிறதுனா எல்லாம் காலியாகிடும். ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, சிம்லேயே வச்சு வேக வைங்க. ஏன்னா அந்த கிழங்கு வேகணும் இல்லையா? அவ்வளோ மொறுன்னு பாருங்கள். மேலெல்லாம் மொறு போகிற இருக்குது. உள்ளே பார்த்தா நல்லா மேலே மொறுன்னு இருக்குது பாருங்கள். சூப்பராக எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்துங்க பாருங்கள். அதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக வந்துங்க போண்டா. ஒரே போண்டா ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றது போல நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்களா? நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரே போண்டா ஒரே மாதிரி டிசைன் ஒரே இதில் செய்யக்கூடாது. வித்தியாசமாக செஞ்சோம்னா வீட்டில் இருக்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது ஒன்றுமே இல்லை. இந்த குச்சிவள்ளி கிழங்கு இருந்தால் போதும். ஒரு ஃபேமிலியே சாப்பிட்ற மாதிரிக்கு நம்ம இதில் போண்டா பண்ணலாம். கொஞ்சம் தான் அது கழுவிட்டு நல்லா திருவிட்டு, நிறைய சீசனு நிறைய டைமில் இது நிறையா கிடைக்கும். அப்போல்லாம் வாங்கி போட்டு நீங்கள் நல்லா இதை செஞ்சு கொடுங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஹெல்த்தியாக இருங்க உடம்புக்கு. இது நல்லா ஊட்டிடுங்க. அதே மாதிரி முதல்ல ஊட்டின மாதிரி தான் ஊட்டிட்டு அப்படியே போடுங்க. மீடியமாக வச்சுக்கோங்க, ஹையில் வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த கிழங்கெல்லாம் வேகணும். அப்போ தான் உள்ளே வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரிங்களா? எல்லாத்தையும் ஊட்டி அதே மாதிரி போட்டுருங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் சின்ன கடாயில் தான் வச்சுக்கிறேன். அதனால ஒரு 5 6 அப்படி போட்டுக்கிறேன். ஒரே டைம் எல்லாம் போட முடியாது இல்லையா? அதுக்காக கொஞ்சமாக போட்டு எல்லாம் சுட்டுட்டு நான் காட்டுறேன் எவ்வளோ வந்து பாருங்கள். நல்லா வெந்து வருது.
இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. ஐயில் வைக்காதுங்க, தீஞ்சிடும். நல்லா எண்ணெயெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதில் போடுங்க. சூப்பராக இருக்கும். மூணு பாருங்கள், எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன் பாருங்கள், போண்டா சைஸ். எண்ணெய்லாம் வந்து தட்டில் போட்டுக்கணும். இதையும் எடுத்துக்கலாம். கடாய் சின்னதாக்கிறதுனால எடுக்க முடியல. ஒரு ஸ்பூன் எடுத்து இது எடுத்து இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கணும். எண்ணெய் நல்லா இருந்துடும். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் இருக்குது. போட்டுட்டு நான் காட்டுறேன், சரிங்களா? ஹலோ, வாங்க பாருங்கள். நம்ம மரவள்ளிக்கிழங்கு போண்டா சுட்டாச்சு சூடாக. சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக போண்டா சுட்டாச்சு. 1 கப்பு டீ கூட இது நம்ம சாப்பிட போகிறோம். எவ்வளோ டேஸ்டியாக வந்துக்குதுன்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? பாருங்கள், இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஒரு போண்டாவை எடுத்து பாருங்கள், மேலே மொறுன்னு இருக்குது. பிச்சு பாருங்கள், உள்ளே பாருங்கள், அப்படியே வெந்து நல்லா சூப்பராக அப்படியே சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். உள்ளே பாருங்கள், சாப்பிட்டா இருக்க. ஐயோ, ரொம்ப நல்லா இருக்குதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், மேலே மொறுன்னு இருக்குது. உள்ளே பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு. வீட்டில் டீ ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுங்க, பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தட்டு ஃபுல்லு காலி ஆகிடுங்க, ஒன்று கூட மிச்சாகாது. அவ்வளோ பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. வாயில் வச்சது எடுக்க முடியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், ஈவினிங்ஸ்னால் நான் டீயோ இதுவும் நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத அஸ்வின் சீக்ரெட் சமையலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு டிஷ்ஷில் பார்க்கலாமா? பாய்.